Hi student, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா the relation between roots and coefficient of a quadratic equation. அதாவது நம்ம ரூட்ஸ் பார்த்திருப்போம், quadratic equation பார்த்திருப்போம். இப்ப இதுக்கான உறவுகள் என்ன, ரூட்ஸுக்கும் quadratic equationக்கும் என்ன சம்பந்தம், அதோட உறவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. coefficient of a quadratic equation. ஓகே, இது வந்து ஆக்சுவலா வந்து கிளாஸ் 10th பேச்சுலர் டிகிரி அதாவது பிஎஸ்சி மேக்ஸ்லயே வந்து அல்ஜிப்ரால வந்து இந்த சம்ஸ் கேட்பாங்க. இது வந்து எந்த செமிஸ்டர்ல கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சம் கிளாஸ் 10th ஆஃபர்லி போர்ஷன் அண்ட் ஆனுவல் போர்ஷன்லயுமே வந்து இது 5 மார்க்ல கேட்கக்கூடிய சம். ஸோ பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அண்ட் லைக் பண்ணா மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோஸ்குள்ள போலாம். இப்போ பாருங்க, லெட் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ax square plus bx plus c equal to 0 then அதாவது quadratic equation அப்படின்னா என்னன்னா அது என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா quadratic equation ax square plus bx plus c equal to 0 ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேங்களா, அதனுடைய ஃபார்முலா என்னன்னா minus b plus or minus root b square minus 4ac divided by 2a. இதுதான் quadratic equation உடைய ஃபார்முலா. அதோட ஃபார்மேட் அதாவது எந்த ஃபார்ம்ல இருக்கும்னா ax square plus bx plus c equal to 0 ஃபார்மேட்ல இருக்கும். இது ஆல்ரெடி quadratic equation வந்து லாஸ்ட் வீடியோல வந்து நான் எடுத்திருப்பேன். அது லிங்க் வந்து நான் வந்து என் ஸ்கிரீன்ல தரேன், இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, let alpha and beta are the roots of the equation ax square plus bx plus c equal to 0 then இப்ப பாருங்க plus minus b plus root of b square minus 4ac divided by 2a அத வந்து நான் ஆல்பாவும் minus b minus root b square minus 4ac divided by 2a அது வந்து நான் பீட்டாவும். ஒன்னு வந்து பிளஸ்ஸா இருக்கிறது வந்து ஆல்பாவும், மைனஸா இருக்கிறது நான் பீட்டாவும் வந்து நான் கன்சிடர் பண்ணி நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஆல்பா பிளஸ் பீட்டாவை நம்ம ஆட் பண்ணோம்னா வெறுமே நம்ம கிடைக்கிறது என்னன்னா மைனஸ் பி பை ஏ நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சுவலா மைனஸ் பி அதாவது அப்படின்னா என்னன்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். கோஎஃபிஷியன்ட் இது ஏ டேர்ம், பி டேர்ம், சி டேர்ம். ஓகேங்களா, சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம் டிவைடட் பை ஏ. ஏனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க ஆல்பா பீட்டா அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ். இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ்னா ஆல்பா பிளஸ் பீட்டா, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ சி ஏ, சினா கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேங்களா, ஸோ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஏ டேர்ம்னா என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். சோ இத பேஸ் பண்ணி உள்ள இது ரிலேட்டடா இருக்க சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, if the difference between the roots of the equation x square minus 13x plus k equal to 0 is 17, find k. அதாவது என்னன்னா நம்ம k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். roots of the equation அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க, 17 சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது என்னன்னா k ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்க, let alpha and beta be the roots of the equation. Roots of the equation. Then எல்லாருக்கும் தெரியும் quadratic equation உடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா ax square plus bx plus c equal to 0. So இந்த கொஸ்டினை பாருங்க, a ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா a equal to 1, b ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா -13, c ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா k. சோ நம்ம வந்து a b c ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து என்னன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் b by a. சோ மைனஸ் b by a னா b ஈக்குவல் டு -13 எனக்கு +13 வரும், டிவைடட் பை a ஓட வேல்யூ 1 வரும். அதாவது மைனஸ் b னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், b னா என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், a னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். சோ a ஓட வேல்யூ எனக்கு 1. நெக்ஸ்ட் என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். சோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பாருங்க, ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு c by a அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் இதுல என்னன்னா k டிவைடட் பை a ஓட டேர்ம் என்னன்னா a ஓட வேல்யூ 1. சோ எனக்கு k கிடைக்குது, இதனோட வேல்யூ எனக்கு 13 கிடைக்குது. ஓகே, இது வரைக்கும் நமக்கு புரியுது. ஆனா ஃபைண்ட் a k ன்னு கேட்டிருக்காங்க. k ஓட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 13 தெரிஞ்சிருச்சு.
ஆனா என்னன்னா ஆல்பா பீட்டாவுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கேவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா கே ஈக்குவல் என்னன்னா ஆல்பா பீட்டா. சோ ரெண்டோட வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ வந்து ஆல்பா வந்து 2 இருக்கலாம், பீட்டா வந்து 5 இருக்கலாம். இப்போ 2 × 5 = 10. அப்ப கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ அதனால ஆல்பா பீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிட்டாலே கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13. சோ ஆல்பா மைனஸ் பீட்டா அப்படின்னா ஆல்பா மைனஸ் பீட்டா இதனுடைய வேல்யூ என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் சொல்லிட்டு ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இஸ் 17. சோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 17னா ஆல்பா மைனஸ் பீட்டா வந்து மைனஸ் வந்து டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17. சோ இது ரெண்டுத்தையும் வந்து இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேஷனை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்ம ஆல்பா பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? பாருங்க, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13, ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17. சோ இது ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2. ஓகேங்களா? இப்ப பாருங்க, பிளஸ் பீட்டா மைனஸ் பீட்டா கேன்சல். சோ 2 ஆல்பா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 ஆல்பா ஈக்குவல் டு 13 பிளஸ் 17 னா 30. சோ ஆல்பா ஈக்குவல் டு என்னுடைய வேல்யூ என்னன்னா 15. சோ ஆல்பா ஈக்குவல் டு என்னன்னா 50. சோ அந்த வேல்யூவை நம்ம எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நான் ஈக்குவேஷன் 2லயோ இல்ல ஈக்குவேஷன் 1லயோ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ நான் எதை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சோ ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13 தான் ஈக்குவேஷன் 1 வேல்யூ. சோ ஆல்பா 15 பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 30. எனக்கு வந்து பீட்டாவோட வேல்யூ எனக்கு தேவைப்படுறதுனால பீட்டா ஈக்குவல் டு 13 மைனஸ் 15. சோ பீட்டா ஈக்குவல் டு -2. இப்ப பாருங்க, பீட்டா ஈக்குவல் டு -2 வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஆல்பா ஈக்குவல் டு 15 சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்ப இந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இருக்கு இல்லையா, ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு கேன்னு சொல்லிட்டு. சோ கே ஈக்குவல் டு 15 இன்டு -2, அதாவது பீட்டாவுடைய வேல்யூ -30. சோ கே ஈக்குவல் டு -30 தான் என்னுடைய ஆன்சர். Find k வந்து நம்ம find out பண்ணியாச்சு. நம்ம first sum பார்த்தாச்சு. இப்போ second sum என்னன்னு நம்ம பார்க்கலாம். Second sum, if alpha and beta are the roots of x square plus 7x plus 10 equal to 0, find the values of alpha square plus beta square and alpha by beta plus beta by alpha. So ரெண்டுத்தையும் நம்ம find out பண்ணணும். alpha and beta are the roots ஓட வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபைண்ட் பண்ற வேல்யூ என்னன்னா alpha square plus beta square and second sum என்னன்னா alpha by beta plus beta by alpha. So இதுதான் நம்ம find out பண்ண போறோம். இப்போ பாருங்க, alpha ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு இது எந்த ஃபார்முலானா ஆல்பா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ நமக்கு தேவையானது ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னா இந்த 2 ஆல்பா பீட்டா இருக்கு இல்லையா, இது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கொண்டு போயிடணும். ஸோ ஆல்பா மைனஸ் பீட்டா plus beta square minus 2 alpha beta. So நம்ம எழுதிக்கணும் alpha plus beta square minus 2 alpha beta. இப்போ பாருங்க, இப்போ alpha beta வேல்யூ தெரிஞ்சாதான் இதனுடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நம்மளுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் என்னன்னா ax square plus bx plus c equal to 0. ஓகேங்களா? ஸோ ஏவோட பிளேஸில் என்ன இருக்குன்னா 1, பியோட பிளேஸில் என்ன இருக்குன்னா 7 and c ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 10. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் உங்களுக்கு தெரியும். சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா, அதாவது மைனஸ் பி பை ஏ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், மைனஸ் பினா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னா 7 மைனஸ் 7 டிவைட் பை ஏ என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னா 1. ஸோ மைனஸ் 7 பை 1. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னா ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? ஸோ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னன்னா சி பை ஏ, அதாவது சி வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னா 10. ஸோ 10 பை ஏவோட வேல்யூ என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன வேல்யூனா அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ 1. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க, ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னன்னா -7. ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து என்னன்னா -7 ஹோல் ஸ்கொயர் -2. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வேல்யூ என்னன்னா 10. ஸோ நான் 10 வந்து எழுதிக்கிறேன். 7 2 டைம்ஸ் போட்டால் 49, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் -20.
ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணால் என்னோட வேல்யூ என்னன்னா 29. அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ என்னன்னா 29 தான். நெக்ஸ்ட் இந்த சம் பார்க்க போறோம்னா ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா செகண்ட் சம். இது ஃபர்ஸ்ட் சம், இது செகண்ட் சம். ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. ஸோ இது எப்படி வந்து நம்ம பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் கிராஸ் ப்ராடக்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா இப்படி கிடைக்குமா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இது எப்படி டேர்மில் இருக்குது நான் சொன்னேன்னா, இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது, எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோடைய ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேணும்னா 2 ஆல்ஃபா பீட்டா வந்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் போயிடும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ இதோட வேல்யூ என்ன சொல்லுங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயரோடைய வேல்யூ என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ என்னன்னா -7. ஸோ -7 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இல்லையா, -7 ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்னன்னா 10 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வேல்யூ என்னன்னா 10. ஸோ 49 மைனஸ் 20 டிவைடட் பை 10. ஸோ 29 பை 10. என்ன வேல்யூ, எதுக்கான வேல்யூனா ஆல்ஃபா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. ஸோ இதனுடைய வேல்யூ தான் இது. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம 2 சம் பார்த்துருப்போம். ஸோ ரிலேஷன் பிட்வீன் த ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை கேளுங்க. என்னோட சேனல் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.